ப்ரோ 60 ரூபா வச்சு 3 வேளை சாப்பிடுங்க ப்ரோ. சாப்பிட முடியுமா தெரியல, உங்களுக்காண்டி பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்பா. வாங்க போய் பண்ணலாம். அதுக்காண்டி 60 ரூபா எடுத்து இந்த 60 ரூபா தான் சாப்பிட போகிறோம். வாங்க போய் சாப்பிடலாம். அப்புறம் காலை டிஃபனுக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு போயிட்டேன். அண்ணா ஒரு இட்லி எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு இட்லி 6 ரூபான்னு சொன்னாங்க. சரி 2 இட்லி ஒரு வடை கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அது மேலே சட்னி சாம்பார் ஊற்றிட்டாங்க. சட்னி சாம்பார் ஊற்றி முடிச்சு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு வேளையாக காலை டிஃபனை 18 ரூபாயில் முடிச்சாச்சு. இது 42 ரூபா இருக்குது. இதை வச்சு தான் 2 நேரம் சாப்பிடணும். சாப்பிட முடியுமான்னு பார்ப்போம். அப்புறம் மதிய சாப்பாடுக்கு எங்கள் ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் ஹோட்டலு. நானும் எங்கள் தம்பிட்டு ஹீரோ ஹோண்டா வாங்கிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டேன். ஹோட்டலுக்கு போயிட்டு என்னென்ன சாப்பிட இருக்குன்னு கேட்டேன். சுட சுட பரோட்டா இருக்குன்னு சொன்னாங்க. பரோட்டா எவ்வளோன்னு கேட்டேன். 10 ரூபான்னு சொன்னாங்க. சரி 2 பரோட்டா எடுத்துட்டு வாங்கினேன். 2 பரோட்டா எடுத்து வந்து வச்சிட்டாங்க. அதுக்கு மேலே சால்னா ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஒரு வேளையாக 20 ரூபாயில் மதிய டிஃபனை முடிச்சாச்சு. இது 22 ரூபா இருக்குது. இதை வச்சு தான் சாயங்காலம் சாப்பிடணும். சாப்பிட முடியுமான்னு பார்ப்போம். அப்புறம் நைட்டு சாப்பாட்டுக்கு அண்ணன் கடையில் போய் 20 ரூபாய்க்கு ஒரு பானிபூரியை சாப்பிட்டாச்சுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 60 ரூபாய் வச்சு 3 வேளை சாப்பிட்டாச்சு. கூட்டி பார்த்ததுல 58 ரூபா தான். மிச்சம் 2 ரூபா இருக்குது. அப்புறம் என்னங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்க